உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்தாண்டா இதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனையை பற்றி விவாதிக்கணும் அப்படின்னு குரல் எழுப்புகிறாங்க. அதுக்கு சபாநாயகர் முடியாதுங்கிறாரு. நடுவில் எதிர்க்கட்சிகள்லாம் கேட்குறாங்க. நம்ம பாராளுமன்றம் எப்படி நடக்குது நீங்கள் பார்த்தீங்களா? அதுக்கு அனுமதி இல்லை. எல்லா மொழியில் நீங்கள் பேசுனீங்களா அது மொழிபெயர்க்கிறதுக்கு வசதி இருக்குது. அவங்க எந்த இங்கிலீஷில் கற்றுக்கிட்டு இருந்தாலும் அங்கே நம்ம ஓம் பிர்லா இருக்க பாருங்கள், அவர் இந்தியை தவிர வேறு எதுவும் பேசவே மாட்டார். கனவுல எழுப்பினா கூட இந்தியில் தான் பேசுவார். அதனால் அந்த பாராளுமன்ற நடவடிக்கைகள் பாதி நமக்கு புரியாது. ஆனால் எதிர்க்கட்சிகள் அவங்க வேலையை செஞ்சு தானே ஆகணும். இதுலேயும் அவங்க செய்யலைன்னா தங்களுடைய கடமையிலேருந்து அவங்க தவறிடுவாங்க. நான் மிக நேர்மையாக யோசித்து சொல்ல நீதிபதி நடவடிக்கை எடுக்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் ஏதோ தீர்மானம் நிறைவேற்றணுங்கிறாங்களே, அதை தான் சொல்ல வந்தேன். 2 அவைகளிலும் உங்களுக்கு தீர்மானத்தை நிறைவேற்றி 3/2 பங்கு உங்களுக்கு மெஜாரிட்டி கையெழுத்து போட்டு அந்த பதவியிறக்க தீர்மானம்ன்றது இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்னு பேர். அதை கொண்டு பாராளுமன்றத்திலேருந்து கொண்டு பாராளுமன்றத்துக்கே அவரை கூப்பிடுவாங்க. அந்த சம்பந்தப்பட்ட நீதிபதியை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் நடக்காது. நீங்கள் அவ்வளோலாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்போது நடந்திருப்ப அவருக்கு என்ன நடக்கும் நான் கெஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, உன் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகிற மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லை. பாராளுமன்றத்தில் போய் பதவியிறக்கம் செஞ்சு அவமானப்படுறதை விட நீயே ராஜினாமா பண்ணிட்டு போன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.